நல்லா இருக்கும் சார். ஸோ விஜய் வந்து இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல ஜெயிச்சிருக்காரு. 144 ஓட்டுகள் எடுத்து ஜெயிச்சிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது என்ன சார் சொல்றது, எல்லாமே நல்லதுக்கு தான். நினைச்சது நடக்குது. நினைச்சது நடக்குது. நீங்க விஜய் இவ்வளவு வெற்றி பெறுவார்னு நினைச்சீங்களா? கண்டிப்பாக நினைச்சீங்க. அப்படி நினைச்சதுதான் நடந்திருக்கு. சோ விஜய் வெற்றியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மக்கள் தீர்ப்பு, மகச தீர்ப்புன்னுவாங்க. ஆமா, அதனால எல்லாமே மக்கள் தீர்ப்பு. அதை நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? ஓகே, மக்கள் வந்து கொடுத்த தீர்ப்பு தான் இதுன்றீங்க. கண்டிப்பா. ஓகே, விஜய் வெற்றின்றது திமுக அதிமுக தாண்டி ஒரு வெற்றி பெற்றிருக்காரு. எவ்வளவு பெரிய வெற்றி. எப்படி திமுக அதிமுக வந்து மக்கள் வந்து சாரசாரியா விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் அடிப்படை விதப்படுத்துதான் சார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லனா, ஒரு நல்ல ரோடு இல்ல, நல்ல இது என்ன சொல்றது, நல்ல தண்ணி இல்ல, எதுவுமே ஒரு மக்கள் நல்ல ரொம்ப வெற்றியை பாக்குறாங்க. ஓகே, நாங்களும் சொன்னீங்க விலைவாசி அதிகமாகி போச்சு. சரி சரி. இது எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் பொம்பளை இது பிரச்சனை, நிறைய பாலியல் தொந்தரவுகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளாலதான் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க விஜய்க்கு ஓட்டு போடணும்னு. கண்டிப்பாக. விஜய் அந்த அளவுக்கு வெற்றிகரமா இந்த ஆட்சியை முடிப்பார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ணுவார். கண்டிப்பா. ஓகே, நன்றி. சரியா பேச வரல.